இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு உறவுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் ஒரு தெய்வீக உறவு என்றென்றும் நிலைத்திருக்கும். அந்த தெய்வீக இணைப்பை கொண்டாடும் நாள் அதுதான் பங்குனி உத்திரம். தமிழ் மாதமான பங்குனியில் உத்திரம் நட்சத்திரம் சேரும் இந்த நாள் பூமியிலே தெய்வசக்தி அதிகமாக இறங்கும் நேரம். இந்த நாளை திருக்கல்யாண தினம் என்றும் அழைக்கிறார்கள். இந்த புனித நாளில் சிவபெருமான் பார்வதி தேவியுடன் இணைந்தார். முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்தார். இது ஒரு திருமணம் மட்டுமல்ல, இது சக்தியும் சிவனும் ஒன்றான தருணம், அன்பும் அருளும் இணைந்த நாள். இந்த நாளில் திருமணமாகாதவர்கள் மனமார பிரார்த்தித்தால் விரைவில் நல்ல துணை கிடைக்கும். கணவன் மனைவி இடையிலான பிரச்சனைகள் அமைதியாக மாறும். குடும்பத்தில் சந்தோஷம் மெல்ல மெல்ல பெருகும். பங்குனி உத்திரம் நாளில் அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான மனதுடன் இறைவனை நினையுங்கள். சிவன் கோவிலில் ஓம் நமசிவாயா என்று ஜபியுங்கள். முருகன் கோவிலில் ஓம் சரவண பவா என்று சொல்லுங்கள். அந்த ஒரு நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையை மாற்றும். முருகப்பெருமான் தன் பக்தர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் உண்மையாய் அழைத்தால் அவர் நிச்சயம் வருவார். உங்கள் கண்ணீரை சந்தோஷமாக மாற்றுவார். உங்கள் பிரார்த்தனையை நனவாக்குவார். இந்த நாளில் ஒரு பசியானவருக்கு உணவு கொடுத்தால் அது இறைவனுக்கே அளித்ததற்கு சமம். ஒரு நல்ல செயல் உங்கள் வாழ்க்கையில் 1000 நன்மைகளைத் தரும். இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கமாகட்டும். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் உங்கள் வாசல் தட்டட்டும். இறைவன் உங்கள் கையை பிடித்து நல்ல பாதைக்கு நடத்தட்டும். இந்த புனித நாளில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் இனிய பங்குனி உத்திரம் நல்வாழ்த்துக்கள். ஓம் முருகா. ஓம் நமசிவாயா.